நீங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அதுல வந்து எந்த ஆர்டிஸ்டோ இப்ப நீ விக்ரம் போறனால நீங்க விக்கிற மாதிரியா இருக்க நீ அப்படியே அந்த கமெண்ட் அது எல்லா ஆர்டிஸ்டுக்கும் வரும். ஆனா நடன கலைஞரா நீ மேடையில ஆடுறது எல்லாமே ஓகே. இப்ப வந்து இப்ப ரோட்ல சீர்கொண்டு போறது, பெரியவங்களை உள்ள வெல்கம் பண்ணி ரிசப்ஷன்ல நிக்க வைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படுதா? உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? சார் நம்மளை கூப்பிடுறாங்க, அவங்க ஈவெண்ட்ல கூப்பிடுறாங்க. சார் நீங்க ஒரு ஆர்டிஸ்டா ஒரு 5 பேர் வந்தீங்கன்னா இந்த பிள்ளை கூடயே வந்தீங்கன்னா எங்களுக்கு மன சந்தோஷம். அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்கடா, விஜய், அஜித், எம்ஜிஆர், ரஜினி, விஜய், விக்ரம் சொல்லி வந்தாங்கடா. அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க கூப்பிடுறதான் சார். அவங்க தான் கூப்பிடுறாங்க. அவங்க கூட அப்படி போக முடியல. அவங்க தான் இந்த மாதிரி நடந்து வர சொல்றது, அவங்க தான் கூப்பிடுறது. அவங்க தான் நீங்க ஏன்னா அவங்க எங்களை வந்து அசிங்கப்படுத்தல, அவமானப்படுத்தல. அது கௌரவமா தான் அவங்க எங்களை சீர்வரிச பின்னால எங்களுக்கு முன்னால கூட்டு போறாங்க. எங்களை பின்னால போக சொல்லிட்டு அவங்க முன்னால வரல. நீங்க ஒரு ஆர்டிஸ்டுக்கு நீங்க முன்னால போங்க, நாங்க பின்னால வரோம். அப்படிதான். இதனால என்ன அசிங்கம் இருக்கு? இதுல அசிங்கமே கிடையாது சார். இது சார் தொழில்ல எந்த தொழிலும் அசிங்கம் கிடையாது. உலகத்தை இப்படி பார்த்தா என்ன தொழில் எவ்வளவு மோசமான தொழிலெலாம் இருக்கு. அது அவங்க வேலை தான். நம்ம நீங்க சொன்னீங்கல்ல, கெட்ட தொழில் பண்ணக்கூடாது, அழகான தொழில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.